ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் வேர்ட்ஸ் கர்சிவில் எப்படி எழுதலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் சிம்பிள் வேர்ட்ஸ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வேர்ட்ஸ் எழுதும்போது சின்ன சின்ன வேர்ட்ஸை எழுதி பழகிக்கோங்க. கர்சிவில் ரொம்ப லெந்தியான வேர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சின்ன வேர்ட்ஸ் சிம்பிளான வேர்ட்ஸ் எது இருக்கோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ஃபாபெட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஆல்ஃபாபெட்டிக்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் எடுக்கும்போது நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென்சில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு எழுத வைங்க. ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அவங்க பழகுறாங்க, வேர்ட்ஸ் எழுதி பழகுறாங்க அப்படின்னா கையை பிடிச்சி எழுத வைங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கர்சிவ் ப்ராக்டிஸ் ஆகும். கர்சிவில் சேர்த்து எழுதுறது எப்படி வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சில்ட்ரன்கிட்ட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எழுதுறது கற்றுக் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் சொன்னது ஃபஸ்ட்டு சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வேர்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெந்தியாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 6th 5th 4th இப்படி படிக்கிறாங்க, இந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்க கொஞ்சம் லெந்தி வேர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களும் பேசிக்ஸ் தான் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்மால் வேர்ட்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் எழுதி பழகிட்டு அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் லெந்தி வேர்ட்ஸ் கூட எழுதி பழகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க இல்லையா, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்மால் லெட்டர்ஸ் வர்ற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிள் வேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லெந்திய வேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 ரூலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தான் இருக்குது இதில் அப்படின்னா நீங்கள் டபுள் ரூல் நோட் வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூட உங்களுக்கு இப்போ 4 ரூலில் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேனோ நான் டபுள் ரூலில் கூட எப்படி எழுதுறது சென்டென்ஸ் மூலிமா நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் ரூல் நோட்ஸில் கூட நான் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது கூட நீங்கள் டபுள் ரூலில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா?
ஸோ இதாங்க கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுனது. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.